ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே டிசியில் இருக்கிற இந்த பேட்மேனோட கேரக்டர்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ பேட்மேன் படம்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த பைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்க போகிறோம். செம்மையாக இருக்குது. பேட் சைக்கிள் அது பேர். இந்த பேட் சைக்கிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ண போகிறோம். டெரராக இருக்குது பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. இதோட பிராண்ட் நேம் வந்து McFarlane டாய்ஸ். ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட் சைக்கிள் எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்க் நைட்ஸ் டெத் மெட்டல் இந்த காமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆயிருக்கு. ஐ மீன் பேட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணுற மாதிரி அந்த காமிக்ஸோட இமேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் கூட இருக்குது. சரி, இப்போது இதை அன்பாக்சிங் பண்ணி வெளியே எடுப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ நம்மளது பார்த்துருப்பீங்க, பேட் பாட் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் அதோட சீரீஸ்லேயே வந்த இந்த பேட் சைக்கிள் சரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அண்ட் கம்பேரும் பண்ணி பார்ப்போம். பட் சீரியஸாக நான் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குன்னு எதிர்பார்க்கல, நல்லாயிருக்கு. வெளியே வரமாட்டேங்குது. சூப்பர், வெளியே வருது. ஓகே, நல்லா டைப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வெளியே எடுத்துடலாமா? பா, செம்மையாக இருக்கு. பைக் வேற லெவலில் இருக்கு. பேட் சைக்கிள் வேறு வச்சுருக்காங்க. டயர்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குமா? டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ரப்பர் டயர்ஸ் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பேட் பாட்லேயும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய டயராக இருக்கும். ரியல் டயர்ஸாக இருக்குது, ஐ மீன் ரப்பர் டயர்ஸ். ஸோ இந்த ஸ்கல்லும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதோட ஸ்கல்லுன்னு தெரியல கரெக்டாக கரெக்டாக அந்த பைக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கல் இது பண்ணியிருக்காங்க. மட்கார்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பல்லுலாம் என்ன ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள். கண்ணு பாருங்கள், கண் வேறு லெவலில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. மூக்கு பல்லெல்லாம் தாறுமாறாக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா காது வந்து பார்த்தீங்கன்னா பன்னி காது மாதிரி இருக்குது. சைட்லாம் வந்து செமையாக செட் பண்ணியிருக்காங்க. அப்படியே வாயை பொழந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது மக்காடுக்கு. வீலும் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக ரொட்டேட் ஆகுது. அந்த வீலில் பாருங்களேன், பேட்டோட சிம்பிள் இருக்குது பாருங்கள். வீலில் பேட்டோட சிம்பிள் இருக்குது, நல்லாயிருக்கு. டயர்ஸ் வந்து ரியல் டயர்ஸாக இருக்குது. அண்ட் ஹேண்டில் பார் செம்மையாக இருக்குது. ஆக்ஷன் ஃபிகர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்மேனோட ஆக்ஷன் ஃபிகர் வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். டிஸ்க் பிரேக்கோட அந்த மெட்டல் மாதிரியே இருக்குது, பட் பிளாஸ்டிக் தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். எல்லா இடத்துலையும் அந்த பேட்டோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஷார்ப்பாக இருக்குது. மூக்கு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது எடுக்க முடியல, ஃபிட் பண்ணியிருக்காங்க இதில். சரி, இதெல்லாம் நவுத்தி பார்ப்போம்னு பார்த்தேன். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ரைடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. சைலன்சர் தாறுமாறாக இருக்குது, 3 சைலன்சர். பேக் சைடில் பாருங்கள், இங்கேயும் வந்து இந்த போன்ஸோட டிசைன்ஸ்லாம் நல்லாயிருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா போன்ஸோட டிசைன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது, டெரராக இருக்குது. பீஸ்ட் பைக்குன்னு வச்சுருக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குங்க அது. சைலன்சர் 3 சைலன்சர் கரெக்டாக இருக்குது. பிரேக் வேறு இருக்குது. எல்லாம் பிளாஸ்டிக் தான், பட் ரொம்ப திக்காக இருக்குது. சீட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக், நல்லா ஸ்டடியாக இருக்குது. ஸோ இன்ஜின்ஸோட டீட்டெயில்ஸு பாட்டமில். இங்கே பைக்கோட கியர் இருக்குது அண்ட் இங்கே ஒரு ஃபேன் இருக்குது, பட் ஃபேனில் சுற்றாது, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போல்டட் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பேட் சிம்பிள் வச்சுருக்காங்க. இருக்குது, பட் இதுக்கு ஸ்டாண்டெல்லாம் கிடையாது. அப்படியே பிகாஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நிற்க வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நிற்கிது. பட் இதை மூவ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், கீழே வந்து பார்த்தீங்கன்னா வராயுது, அது நல்லா தெரியுது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது பயங்கரமாக வராயுது. ஒருவேளை நான் க்ளீன் சர்ஃபேஸில் வச்சுட்டு மூவ் பண்ணால் கரெக்டாக இருக்குமா என்னன்னு தெரியல. சீட்ஸ்லாம் பாருங்கள், லெதர் ஃபினிஷிங் மாதிரி இருக்குது, பட் பிளாஸ்டிக் தான். பட் பக்கா ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க கலர்ஸோட, ஐ மீன் பிளாக் கலரோட. இங்கே ஒரு ஃபேன் இருக்குது.
பேட்மேன் ஆக்ஷன் ஃபிகரோட நிற்க வச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக 2 பேட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேட் சைக்கிளுக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேட் பாடுக்கு. போசிங் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ இன்னொரு பேட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்மேனை முறைச்சி பார்க்குற மாதிரி. இந்த பேட் பேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் பண்ணியிருப்போம். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்குது. ஸோ பேட் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த 2 வெஹிக்கிளில் எந்த வெஹிக்கிள் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பேட் பாடா இல்லாட்டி பேட் சைக்கிளா? ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டேக் கேர்.